அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, நீங்கள் நினைத்ததை எல்லாம் அடைய ஸ்வஸ்திக் எந்திரம். இதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோ தொகுப்பை முழுமையாக வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்னும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாங்க. ஸ்வஸ்திக் வந்து பார்த்திங்கனாக்கா இந்து மதத்தில் வந்து ரொம்ப மங்களகரமான ஒரு சின்னம். இது வந்து விநாயகர் பெருமானோட சின்னனும் வந்து சொல்லலாம். இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தினாக்கா நீங்கள் நினச்ச காரியெல்லாம் அடையலாம். அதுக்கு அடுத்தது வந்து நேர்மறை எண்ணம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இருக்கும், எதிர்மறை எண்ணம் வராது. கந்திஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு வராது, கிட்ட கூட வந்து நெருங்காது. இது வந்து ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த கலியுகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா வியாபாரம் முடக்கம் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. அது எதுவுமே வந்து உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த எந்திரத்தை வந்துட்டு பயன்படுத்துங்க. இந்த எந்திரத்தை வந்து பயன்படுத்துகிற இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து கட்டலாம், பூஜை அறையில் வந்து விற்கலாம், வியாபார ஸ்தலத்தில் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இது பயன்படுத்த உங்களுக்கு செல்வம் வந்து சேரும், மகிழ்ச்சி, செழிப்பு, புகழ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குடும்பமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பேரின்பத்தில் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வந்து ரொம்ப வந்துட்டு அதிர்ஷ்டமான சின்னமாகும். இந்த சின்னத்தை வந்துட்டு நீங்கள் தினமும் வந்து பார்த்திங்கனாக்கா தீப தூபங்கள் மட்டும் வந்து காட்டினாக்கா வந்து போதும். விநாயகர் மந்திரம் வந்து கூறினாக்கா வந்து போதும். இதனால் வந்து நடக்கிற நன்மை வந்து பார்த்திங்கனாக்கா ஏகப்பட்டது சொல்லினே வந்து போகலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட நன்மையை வந்து நீங்கள் அடையணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்வஸ்திக் எந்திரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, சாமி நான் வந்து இந்த ஸ்வஸ்திக் எந்திரத்தை வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் கடையில் கூட வந்து இந்த கடைலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாமி படம்லாம் வந்து விற்குவாங்க பாருங்கள், அந்த கடையில் கூட வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்வஸ்திக் எந்திரத்தை வாங்கிக்கலாம். வாங்கிக்கின்னு இந்த வாங்குகிற நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளிக்கிழமையாக வந்து இருக்கணும். சரிங்களா? இந்த வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வாங்கிட்டு உங்கள் பூஜை அறையில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் வந்து வைக்கணும். பூஜை அறையில் வச்சுட்டு 11 நாள், சரிங்களா, 11 நாள் கரெக்டாக 11 நாள் ஒரு நாளைக்கு வந்து 21 முறை வந்து விநாயகர் மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும். சரிங்களா? இந்த விநாயகர் மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஜபிச்சிங்கனாக்கா இந்த 11 நாளில் வந்து இந்த ஸ்வஸ்திக்கு சக்தி வந்து அதிகமாகும். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டு வாசக்கால்லையோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா வந்துட்டு உங்களோட வியாபார தளத்துலையோ வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? சாமி நான் வந்து சர்வீஸில் இருக்கிறேன், நான் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னாக்கா உங்கள் வலது உள்ளங்கையில் இந்த ஸ்வஸ்திக் எந்திரத்தை வரைஞ்சிக்கலாம். சிகப்பு கலர் பேனாவால் இந்த ஸ்வஸ்திக் எந்திரத்தை உங்கள் உள்ளங்கை, அதாவது வலது உள்ளங்கையில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? சாமி என்னால் வந்து அதுவும் வந்து வரைய முடியாது சாமி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் சிகப்பு கலர் பேனாவால் இந்த ஸ்வஸ்திக் எந்திரத்தை எழுதிக்கின்னு விநாயகர் மந்திரத்தை தினமும் வந்து 21 முறை வந்து சொல்லணும். சரிங்களா? அந்த 21 முறை வந்து நீங்கள் சொல்லும் போதும் இந்த ஸ்வஸ்திக் எந்திரத்துக்கு பவர் வந்து அதிகமாகும். சாமி இந்த பேப்பர் கூட வந்து நம்ம வந்து அந்த பூஜை அறையில் வந்து வைக்கணுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு பூஜை அறையில் வைக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து வலது உள்ளங்கையில் வந்து வரைஞ்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஜபிக்கிறீங்க பார்த்தீங்களா, தினமும் வந்து 21 முறை வந்து மந்திரம் வந்து ஜபம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுவே வந்து போதுமானது. இதை வந்து நீங்கள் வலது உள்ளங்கையில் வரைஞ்சாலோ இல்லை இந்த பேப்பரை வந்துட்டு உங்கள் பேக்கெட்டில் வந்து வச்சுட்டு போனாலோ என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஜனவசியம் வந்து ஏற்படும். நீங்கள் போகிற காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? இது வந்துட்டு இந்த தொழில் விஷயத்துக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தொழில் விஷயத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் எந்த விஷயத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? காதல், கல்யாணம், எந்த விஷயத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், பயன்பெறுங்க, நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.